ஹே गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 அந்த சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்குவிட் கேம் பார்ட் 1 நம்ம எல்லாரும் பார்த்தோம். உலகம் ஃபுல்லா மாறி மாறி எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்துருப்போம். இப்போ அதோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம சீசன் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் அப்படியே ஒரு ரீகேப் பார்ட் 1 ரீகேப் போயிட்டுறேன். அதாவது எப்படின்னா ஒரு ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், கஷ்டப்படுற மக்கள், இந்த இந்த கஷ்டத்தில் இருக்க மக்களாக தேடி அவங்கள ஒரு கேமுக்காக கூப்பிட்டு அந்த கேமில் அந்த மக்களை விளையாட வச்சு அவங்கள சாவடிச்சு அவங்க ஆர்கனையும் அந்த மேட்ச்சில் அவங்க பேரில் காசு கட்டின அவங்களுக்கும் காசு வரா மாதிரி ஒரு ஸ்கேம் ஒரு சிண்டிகேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து கடைசியில் ஒருத்தர் ஜெயிக்க வர்றாரு. ஸோ அந்த ஜெயிச்சவர் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடாரு. கண்டுபிடிச்சி வெளில வந்தோன்னா இந்த ஸ்குவிட் கேம்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இதை ஜெயிச்சதுக்கப்புறம் நீ கிளம்பிடு, நீ இதை பற்றி கண்டுபிடிக்காது, நீ எதுவும் பண்ணாத. ஆனால் அவர் கண்டுபிடிச்சி யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்குவிட் கேம் ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கிற டோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஒரு ஆள் கடைசி வரைக்கும் இவர் கூட ட்ராவல் பண்ணி வந்திருப்பாரு. ஸோ கடைசி கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஸோ அதோட படத்தை அவர் காசு வாங்கினதுக்கு அப்புறமா அதோட அந்த ஃபஸ்ட்டு சீசனை முடிச்சிடுறாங்க. செகண்ட் சீசன் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக அந்த ஜெயிச்ச 4, 5, 6 அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. இந்த 4, 5, 6 என்ன பண்ணுவார், இப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ மக்களை சாவடிச்சானா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதை இந்த கேமை நம்ம நிறுத்தணும், அவனை பார்த்து அங்கே தேடி போய் அந்த கேமை ஸ்டாப் பண்ணணும். அதாவது ஒரு நிரபராதின மக்கள் நிறைய பேர் சாவறாங்க, கொலை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இதை நம்ம அப்படியே நமக்கு அவங்களோட காசை வச்சு நம்ம அவங்கள போய் இதை நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லி இவங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் இவரோட டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை அவர் மீட் பண்ணாரா, என்ன நடந்தது அப்படின்றது தான் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோட்லாம் அப்படி மூவ் ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இவர் அந்த கேரக்டர் யார், அந்த ஃபஸ்ட்டு இவர் ஒரு கார்டு போட்டு அவரை கூப்பிடுவார், இன்வைட் பண்ணியிருப்பார். அவரை தேடி சுற்றுற சீன் ஆகட்டும், அவங்க 3 பேரும் மீட் பண்ணுற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த ஸ்குவிட் கேமில் இருக்கவங்களே இவரை ஆட்டோமேட்டிக்காக இவரை அந்த கேமுக்குள்ளே விட்டுறதாகட்டும், அந்த கேமுக்குள்ளே போனவுடனே இவர் தன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பக்கம் போய் நிற்கிறதாகட்டும், அதுலேருந்து 2 பார்ட்டாக பிரியவதாகட்டும், நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்க்ரீன் பிளே, நிறைய எபிசோட். ஸோ செம்மையாக போயிருக்கோம். கிளைமேக்ஸ் வரைக்கும் வேற மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு வேற மாதிரி நம்ம என்ன போன ஸ்குவிட் கேமில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே தான் இருக்கும். பட் சில டைம்ல மாறுது. பட் நீங்க நினைக்கிறத விட வேற ஒன்று பண்றாங்க, நம்ம நினைக்கிறத விட வேற ஒன்று பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வேற மாதிரி போகுது. எனக்கு தெரிஞ்சு 3 கேம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 கேம் இருக்கு. அந்த 3 கேமுக்கும் இன்னொரு எபிசோட் இருக்கு. அந்த சீசனே வேற மாதிரி பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா ஒர்க் ஆகட்டும், அதே மாதிரி அந்த ரிவால்வர் ஷாட் ஒன்று வரும். அந்த ஷாட் இந்த சீன்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஆக்டிங் அதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ அதே மாதிரி எடிட்டிங் வைஸ் சமக்கட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த செகண்ட் சீக்வன்ஸு, தேர்ட் சீக்வன்ஸ் போகிறதாகட்டும், அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த போல் அந்த ஸ்குவிட் கேமில் அந்த ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ஓவல், ரவுண்டு போட்ட அந்த டீம்லேருந்து ஒருத்தர் வெளியில் அவர் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இதில் இந்த ஸ்குவிட் கேமில் கலந்துருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இப்போ இது செகண்ட் பார்ட், இது நீங்கள் இந்த சீசன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். ஆனால் கண்டிப்பாக சீசன் 3க்கு வெயிட் பண்ணுற மாதிரியே மெரசலாக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே இதில் நிறைய சீன்ஸு, நிறைய எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் போய் அந்த ரஷ்யன் ரூலெட் கேம் அந்த இடத்துல பண்ணது, அந்த ஆக்டர் அந்த காசு கொடுப்பாங்களே, கார்டு கொடுப்பாங்கல்ல, அவருக்கு சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்புறம் ஹீரோ அவரும் சூப்பர். அதே மாதிரி அந்த இடத்துல பார்க்ல ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் மரணம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அது என்னது, அந்த நீ பேசு நான் சொல்றேன், நீ பேசு நான் சொல்றேன். அந்த பார்க்ல அந்த பிலாசபியா நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த ஒண்ணு லாட்டரி டிக்கெட் எடுக்கணும், இல்ல அது செம்மையா இருக்கும். அது லாஸ்ட்ல அது
அது கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி முடிச்சிரு அந்த சீனை முடிக்கிற இடத்துல ஒரு நல்லா முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் வந்து அல்டிமேட்டு. அதே மாதிரி அந்த 4, 5, 6 கேரக்டர் வந்து அவர் தனியா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அது ஆகட்டும். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் அதான் சொல்றேனே, இந்த 3 சீக்வன்ஸ்ல இருந்து நிறைய 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 விஷயங்கள் இதில் நிறைய இருக்கு. வேற ஏதோ சொல்ல வந்த, நீ சொல்லு. நான் சொல்றேன். அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தேடிட்டு இருப்பாரு, அவரையும் வந்து கூப்பிட்டு வந்து அவர் வந்து ஐலாண்டா தூக்கி தேடிட்டே இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டா ஸ்குவிட் கேமுக்கே போய் கார் உள்ள ஏறி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஸ்குவிட் கேமுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள எவ்வளவுதான் ட்ரை பண்ணி ட்ராக் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அது இதுல வந்த சைடு ஆக்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எல்லாருமே ஐகானிக்கா இருந்தாங்க. அந்த இந்தியன் காய் ஒருத்தர் இருப்பான், அவனும் சூப்பரா இருந்திருப்பாங்க. அப்புறம் அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பாரு 001. 001ல இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது யாருன்னு நீங்களே பாருங்க. அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஆமா. சோ அதான் சொல்றேன், நாங்க இப்போ அதை சொல்ல நான் எபிசோட்லயே ஒரு எபிசோட்லயே ஒரு விஷயம் இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு மெயின் பாயிண்ட் ஒரு எல்லா எபிசோட்லயும் இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த எபிசோடு ஓகே மாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அந்த 001 யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க, அப்புறம் போய் பாருங்க, கண்டிப்பா போய் பாருங்க. அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த சீசன் 1லயாவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு எந்த சீன்லாம் இருக்கும் ஒரு மாதிரி இந்த சீன். பட் இதுல வந்து ஃபேமிலியா உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. நோ வல்காரிட்டி சீன்ஸ், நோ நேக்கட் சீன்ஸ், தாராளமா நீங்க பார்க்கலாம். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா குரூஷியலா கட் பண்றது அந்த மாதிரி தான். பட் உங்களுக்கு வந்து ஃபேமிலி உட்கார பாக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்குலாம் வல்காரிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரி கிடையாது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்ம எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப இது வந்து எதை சொல்றேன், இப்போ இந்த பார்ட் 3 தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அந்த ஒரு ஷாட்டை நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, அந்த 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 கன் ஷாட்டு, ரிவால்வர் ஷாட்டு, அந்த 3 கன் எடுத்து வச்சுட்டு போறது, அந்த பிரெட் சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த ஓட்டு வரும், ஓட்டு அந்த இடத்துல ஒரு டைம் பேலன்சிங்கா வர்றது. சோ அதெல்லாம் அல்டிமேட். நீங்க அதான் அதே மாதிரி நீங்க பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த எல்லா இடமும் வரும்போது ஒரு சீக்வன்ஸ் நடக்கும்ல, அது இங்க அப்படியே மாறுது. இது நடக்கும்னு நினைப்போம், இதுக்கு ஆப்போசிட் இது நடக்கும். அந்த பிளேயர் வந்து திருப்பி அந்த கேமுக்கு வந்தோடனே இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த கேம் தான் அடுத்தது வரும். ஆனா பார்த்தா டிஃப்ரெண்ட் அவர் வந்து சொல்லுவார் 4 by 6 இதான் வரும்னா, ஆனா அங்க மாத்திருப்பாங்க, இதான் வரும்னா மாத்திருப்பாங்க. அதனால இப்ப அவனையும் ஆப்போசிட் ஆயிடுவாங்க அவருக்கு. ஆமா. சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சோ அதே மாதிரி கிரீன் லைட் ரெட் லைட்ல அந்த சீன்ல செமையா இருக்கும். சோ அது மாதிரி எதை சொல்றேன், இதுல நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. சோ கண்டிப்பா நீங்க பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து மக்களே எங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக தான் வீடியோ போடுறோம். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். ஜாய். மறக்காம லைக் பண்ணுங்க.